இதை எடுக்கண்டா, கிட்ட வாடா, இங்கே வாடா. அனைவருக்கும் வணக்கம். இங்கே பாருங்க, கிட்ட வாடா, வாடா செல்லாம். ஒன்றும் இல்லை, அங்கிள் ஒன்றும் பண்ணுவேன். இது உண்டிகள் தெரியுங்களா? சின்ன வயசில் நானும் இந்த உண்டிகள் செஞ்சு குருவி அடித்த காலங்கள்லாம் உண்டு. இவ்வளோ நேரம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்க, வாடா செல்லாம், வாடா, ஒன்றும் பண்ண மாட்டேன்டா. இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தா என்னடான்னு இப்படி தூக்கணும் பாருங்க. இங்கே பாருங்க, இடுப்பில் பெரிய ஒரு ஆயுதம் வச்சுக்கிறான் பாருங்க. இந்த லைஃப் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா இப்போல்லாம் மாறி போச்சு. இன்னைக்கு அவ்வளோ வச்சுக்கிறேன் நான். அது ஒரு இவர் வச்சுலேட்டா மறைச்சிட்டான். நம்ம சைடில் அக்கில் காட்டுற அக்கில் மாட்டி வைக்கிற வரைக்கும் இவன் வண்டிகள் மட்டும் சூப்பராக இருக்கு பாருங்க. ஸோ லைஃப் வந்து இந்த லைஃப் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். இந்த இதை பார்த்தீங்களா, உண்டிக்கல் ஆக்சுவலாக எதை கவன் கல் ஏதோ சொல்லுவாங்க. ஆனால் நம்ம உண்டிக்கல் தான், நாங்கள் பாண்டிச்சேரியில் வந்து உண்டிக்கல் தான் பேசுவோம். குருவிலாம் அடித்தோம் ஒரு காலகட்டத்தில். குருவி கறிலாம் சாப்பிட்ருக்கோம், அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது. என்னுடைய மனைவி எதிர்க்கே கேமரா எடுக்காப்புல அவங்க எனக்கு குருவி கொடுத்து நான் வறுத்து சாப்பிட்ட காலம்லாம் இருக்குது. ஆனால் இன்றைக்கி நம்ம யோகத்தில் ஒரு ஆசிரியராக ஆனதுக்கப்புறம் அது பாவமாக இருக்குது. ஒரு தும்பியோடைய வாழை கட் பண்ணது கூட எனக்கு கஷ்டமாக இருந்தது இன்றைக்கி. ஆனால் சின்ன வயசில் அந்த தும்பியை பிடிச்சி அதில் இந்த மாதிரியான குச்சிகளை எடுத்து அதோடைய பின்பகுதியில் வச்சு அதை பறக்க விட்டு வேடிக்கை பார்த்த ஒரு காலம் இது. பருவத்தில் இதெல்லாம் ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடியது தான். இதில் 3 உண்டிகள் இருக்குது இல்லையா? 3 உண்டிகளில் ஒரு உண்டிகள் மட்டும் எவ்வளோ குவாலிட்டியாக எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு பார்த்துங்க. இது ஏன் அப்படின்னா, இந்த உண்டிகள் வந்து இவருது. ஆக்சுவலாக இவர் தான் கொஞ்சம் பெரியவர் இல்லையா, இவரோட உண்டிகள் தான் அது. ஏன்னா இவருக்கு தெரியும் என்ன எப்படி இருக்குது அப்படின்னு. அப்போ வயதில் கூட பெரியவங்களாக இருக்கிறவங்க எப்படி எதை பக்குவப்படுத்தணுன்ற விஷயங்கள் தெரியும். உண்டிகள் எவ்வளோ அழகாக இருக்குது. இப்போ பாருங்கள், இவர் உண்டிகள் பாருங்கள், இது திரி அவுத்துருக்கு, கீழெல்லாம் சுற்றலை. அப்போது நம்ம பெரியவங்க நமக்கு எந்த ஒரு வழிகாட்டுதல் பண்ணாலும் அது விளக்கமாக இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இந்த உண்டிகளை வச்சு ஜாலியாக குருவி அடிச்சுட்டு அப்படியே போகிறாங்க, அவங்க அப்பாவை பார்க்க போகிறாங்க. இந்த லைஃப்லாம் டவுனில் கண்டிப்பாக கிடைக்காது. ஏன்னா நான் ஆச்சாரியாவிலே இது பெரிய ஸ்கூலில் ஒர்க் பண்ணேன். அந்த ஸ்கூலில் வந்துட்டு பெரிய ஸ்கூலில் ஒர்க் பண்ண அந்த ஸ்கூலில் உண்டிக்கல் வச்சு ப்ராக்டிஸ் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா குழந்தைங்க வந்து அடிச்சிருந்தாங்க. ஏன் அப்படின்னா, இதை வச்சு நீங்கள் பயணம் பண்ணும்பொழுது குறி வந்து தவறாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். நம்ம இப்போ இன்றைக்கி வில் பயிற்சிலாம் பண்ணுறோம்ல, வில்லுலாம் விடுறோம் இல்லையா, அது மாதிரி உண்டிக்கல் தான் ஃபஸ்ட்டு ஆர்ஜினே இது தான். இதை வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து நிலைப்பாட்டுக்கு வந்தோம். இன்றைக்கி ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்குது. இப்போ இதையுமே வந்து பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்லாம் இதை வச்சு ப்ராக்டிஸ் கொடுக்குறாங்க. இப்போ கோலி குண்டெலாம் அடிக்கிறதுக்கு ஸ்கூல்ஸ்லாம் கொண்டு வராங்க. இந்த லைஃப் வந்து இனி கிடைக்காது. இவங்கள நம்ம சுதந்திரமாக ஜாலியாக இருக்காங்க. அடுத்த ஒரு பிறவிலையும் நம்ம இதெல்லாம் மகிழ்ச்சியாக வாழறதுக்கு நம்ம கற்றுக்கணும். வாழ்க யோகம், யோகம் இல்லட்டும். ஸோ இங்கிட்ட நம்ம கொடுத்து அனுப்பிடலாம். ஜாலியாக இருக்கிறாங்க. பொறாமையாக தான் இருக்குது கொஞ்சம். நன்றி. நான் கட் அடிக்குவேன் தேங்காவுக்கே போகல. எத்தனை 20 வருஷத்துக்கு அப்புறம் தொட்டு பார்க்குறோம் ஆயுதத்தை. அதுக்கப்புறம் நம்ம எதோ தொட்டோம். அது பாருங்கள், இதுதான் வந்து நம்மளுடைய ஆரம்ப நிலை இங்கேருந்து தான் உருவாச்சு. அதுக்கப்புறம் தான் இன்றைக்கி நம்ம அசைவத்தை பற்றிலாம் பேசுகிறோம், உணவு வழக்கெல்லாம் பேசுகிறோம். இதுதான், இதை தொழாதவங்க எனக்கு தெரிஞ்சு யாரும் இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அந்த காலகட்டத்திலேருந்து. சூப்பராக செல்லாம். உங்களை பார்த்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, உங்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் ஆயுதத்தை இவ்வளோ நேரம் நீங்கள் அக்களுக்கு கீழே வச்சுருந்தீங்க பாரு, அதை என்கிட்ட காட்டில் பாருங்கள். அதுதான் இங்கே அழகாக வச்சுருக்கேன். நீ வாங்கின்னு வச்சுருக்கியா? வெறும் குண்டு சப்ளை தான், பாம்பு வச்சுருக்காங்க, சின்ன சின்ன கல் வச்சுருக்கேன். சரி.